சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் நாயகரப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் சொல்ல சொல்ல இந்த பூமி ஒவ்வொன்றும் உருவானது, படைக்கப்பட்டது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின்படி இந்த பூமியை சிருஷ்டித்திருக்கிறீர். உடைய வார்த்தையின்படியே நீர் ஒவ்வொன்றையும் அழகாக, நேர்த்தியாக, செவ்வையாக செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஒரு சிறு கூட்டத்தை இந்த பூமியில் உமக்கென்று தெரிந்தெடுத்து அவர்களை பரிசுத்தம் பண்ணி ஆண்டவரே அவர்களை இந்த பூமியில் துதிக்க வைத்து பரலோகத்திலும் ஆண்டவரே அவர்களை கொண்டு சேர்க்க போகிறீர். அங்கேயும் ஆராதிக்க வைக்க போகிறீர், துதிக்க வைக்க போகிறீர். ஜெபிக்க ஆண்டவரே, உம்மோடு உறவு கொள்ள, உம்மோடு பேச ஆண்டவரே, உம்மை பார்க்க ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்க போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த கூட்டத்தை பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படியாக கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. எந்த கடினமான சுமைகள் இருந்தாலும் ஆண்டவரே, எந்த அக்கிரமங்கள் மீறுதல்கள் இருந்தாலும் இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே தேற்றும்படியாக ஆண்டவரே, இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, கஷ்டத்தோடு, தேவையோடு, வியாதியோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருக்கிறீர். நீர் நன்மை செய்கிறவராக இருக்கிறீர். நீர் உயர்த்துகிறவராக இருக்கிறீர். நீர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறீர் அப்பா. நீர் அப்படியே செய்ய போறதற்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ உங்களுக்காக எமி ஒரு ஜெபம் பண்ணுவா. ஜெபம் பண்ணிட்டு அடுத்து நாம் பாடி துதிக்க போகிறோம். எமி வந்து இந்த மீட்டிங் ஆசீர்வாதத்திற்காக ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுப்பா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்மளோட விண்ணப்பத்தை ஏறெடுப்போமா. ஆண்டவரே இசப்பா, இந்த வேலையிலுமாக ஆண்டவரே, இந்த வாலிபர் கூடுகையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் செலவிடுற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே அது வீணா போகாத ராஜா. ஆண்டவரே, வேறு இடத்தில் நாங்கள் 1000 நாளை செலவழிப்பதை பார்க்கலாம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே அது காத்திருப்பது ஆண்டவரே எங்களுக்கு பலனாக, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே, அது எங்களுக்கு மேன்மையாக ஆண்டவரே இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, சிலராக கூடியிருந்தாலும் உமக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் நீங்கள் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை, ஒரு முகாந்திரத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த மீட்டிங் மூலமாக ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை, உம்முடைய நோக்கம், உங்கள் முகாந்திரம், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அது வெளிப்படட்டும். அதை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்கிற அறிவை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த கூடுகை நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்கள் வல்லமையை விளங்க பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வல்லமையை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய கிரியை நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. மகத்தான காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இங்கே வந்ததன் மூலமாக ஒவ்வொருவர் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆவியில் பலன் அடையட்டும், தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளட்டும், தேவ வல்லமையினால் நிரப்பப்படட்டும், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையினால் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் பத்திரப்படுத்தி உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கிறதுக்கு, உம்முடைய கற்பனைகளை கை கொள்றதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்காக கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏலெசூரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரேன்னு சொல்லி ஆண்டவரை நாம் பாடப்போகிறோம். அவர் நம்முடைய துதிகளில் வாசம் செய்கிற தேவன். அதனால் நாம் அவரை துதிக்க வேண்டும். இங்கே மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் துதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர் வந்து வாசம் செய்கிறார். அவருக்கு அந்த இடம் பிடிக்கும். எப்படி நம்மளுக்கு பிடித்த இடத்துல
நம்ம போய் வாசம் செய்ய ஆசைப்படுவோமோ? நமக்கு நல்ல கம்ஃபர்டான அல்லது நமக்கு வேண்டிய விருப்பமான ஒரு இடத்துல அல்லது நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடணும், அல்லது நல்ல ஒரு ரூமில் ஏசி ரூமில் ரெஸ்ட் எடுக்கணும், எப்படிலாம் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி ஆண்டவருக்கு ஒரு ஆசை, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆசை. எங்கெல்லாம் துதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். அதனால தான் பரலோகத்தில் அவர் இடைவிடாமல் துதியை மூப்பர்கள், தேவதூதர்கள், சேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாரும் ஒருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுக்கு அவர்களை செய்யக்கூடிய ஒரு வேலை. இடைவிடாமல் துதிகள் அங்கே இருந்து கொண்டே இருக்கும் பரலோகத்தில். அதனால் நம்முடைய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் நம்ம இந்த பூமியிலையும் எங்கெங்கெல்லாம் நம்ம கூடயும் நம்ம துதிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம கூடயே இருக்கிறத நம்ம உணரலாம். நீங்கள் ஆண்டவரை நல்லா துதிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, அவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் உணர முடியும். உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவரை புகழ்கிறீங்களோ அப்போல்லாம் அவர் உங்களோடு வந்து வாசம் செய்கிறார். தாவீது பாருங்கள், அவர் சாதாரணமாக வனாந்தரத்தில் ஒரு ஆடு மேய்க்கிறவர், அங்கே வச்சு புகழ்ந்துக்கிட்டே இருந்தார். கர்த்தர் அரியணையை கொடுத்து உயர்த்தினார். அதனால் நம்மளும் ஆண்டவரை பாடுவோம். ஏல் எசுரன் எனக்காக யாவும் செய்பவரே. எசுரன் என்றால் இஸ்ரவேலின் தேவன். அவர் அதற்காக அவரே சொல்கிறார், நான் எசுரனின் தேவன், இஸ்ரவேலரினுடைய தேவன் அப்படிங்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு செல்லமாக ஆண்டவர் அந்த பேரை வச்சிருக்கிறார். நான் எசுரனின் தேவன் என்று அவர் அழைக்கிறார். ஏல் என்றால் ஏல் எலோஹிம், எல் ஷெடா, வேற என்னெல்லாம் இருக்கு ஏல்ல சொல்லுங்க? ஏல் அப்படின்றால் தேவன் என்று அர்த்தம். ஏல் எலோஹிம் இப்படி நிறைய பேர் ஆண்டவருடைய நாமத்தை பைபிளில் சொல்லியிருக்கோம். ஏல் எலோஹிம், ஏல் எசுரன், ஏல் அப்படின்னா அந்த ஒரு வேர்டுக்குடைய அர்த்தம் வந்து தேவன். அவர் தேவனாக இருக்கிறார், வானத்தையும் பூமியையும் படைத்தவராக இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார், இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால அவரை நாம் பாடி உயர்த்த போகிறோம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். சேர்ந்து நல்லா கைகளை தட்டி விசுவாசத்தோடு, நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லியிருக்கிறீரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, எங்கள் துதிகளில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பாடி நல்ல முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரை பாடி உயர்த்துவோம். ஏல் எசுரன் எனக்காக யாவையும் செய்து பவரே. நல்லா கைத்தட்டி பாடலாமா? ஏல் எசுரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. ஏல் எசுரன், ஏல் எசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் எசுரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. நீங்க பாடுங்களா? ஏல் எசுரன். உங்க சவுண்டை கேட்கணும். கமான் பாடுங்க. மேல பாருங்க, தெரியாட்டி டிஸ்பிளேல போடுறாங்க. ஓ மீன் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஏல் எசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் எசுரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என் நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். ஏல் எசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல்
எசூரன் என்ற துதிகளில் வாசம் செய்பவரே. எலிசுரன் ஏலெசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. நல்ல சத்தமா பாடலாமா? பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் மாற்றினவர், நீதிமான் என்று எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர். முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக செய்கின்றவர். துரத்துபவர் இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். ஹல்லேலூயா. நீங்க பலவீனனா பலவானா? நல்ல சத்தமா சொல்லுங்க. என்னன்னு? நீங்க பலவானா பலவீனனா? நீங்க ஒருவேளை பலவீனன் போல உங்களுக்கு தோன்றலாம். சில காரியத்தில் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி நீங்க நான் பலவீனன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலே பலவீனனாக இருந்தால் கூட நம் பலவீனர்கள் தான். ஆனால் கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் நம்மோடு வந்து இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவரை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பலவான். அவரை நீங்கள் பார்த்து நீங்கள் வேண்டிக் கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பலவான். நீங்கள் அவர்கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக அவர் வந்து முன்னாடி நிற்பார். சிலர்லாம் பாருங்கள், சாதாரண ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை கூட்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அவர் சாதாரண ஆளாக இருப்பார். அவங்க வீட்டில் ஒரு பெரிய IAS ஆஃபீஸர் இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு அவங்க தெரியும், எனக்கு MLA தெரியும், எனக்கு மினிஸ்டர் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்ச உடனே எல்லா பிரச்சனையும், அந்த சாதாரண மனிதனுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை தானாக நவுண்டு அவங்க யாருமே எதிர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது போல உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சில பலவான் ஆகிய பிசாசு உங்களை எதிர்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு மிஞ்சின பிரச்சனை, உங்களால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். இதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், உங்களுக்காக யுத்தத்தை செய்கிறவர், உங்களுக்காக முன்னின்று சத்துருக்களை துரத்துகிறவர். அதை தான் அந்த பாடல் எழுதியிருக்கிறது. பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். எலிசூரன் எனக்காக நல்ல கை தட்டி சத்தம் கேட்கிற மாதிரி, ஓஹோ நல்ல கையை தூக்கி தட்டுங்க. வாசம் செய்பவரே எலிசூரன், எலிசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. வாசம் செய்பவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சீருஷ்டித்தேன் என்றவரே, நீ என் தாசன். உங்களை பார்த்து தாசிங்கிறாரு, உங்களை பார்த்து தாசன் என்கிறார். பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, மீட்டு கொண்டேன் என்றீரே, என்னை மீட்டு கொண்டே என்றீரே. எலிசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே,
ஏலேசூரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. ஏலேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏலேசூரன் இந்த துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே நான் உன்னை மறவேன். சந்ததி மேல் உமாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும், சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஏலேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏலேசூரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. ஏலேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏலேசூரன் வாலிபச்சு கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நல்லா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறவர்கள் கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன்னு சொல்லுங்க. ஜீசஸ், நான் உம்மை நம்புறப்பா. இந்த உலகம் உங்களை ஏமாற்றும், மனிதர்கள் ஏமாற்றுவார்கள். ஆனால் அவள் மாறாதவர், உண்மையான அன்புள்ளவர், முடிவு பரியந்தம் நம்மை நேசிக்கிறவர். அவர் எப்போது துவக்கத்தில் நம்ம மேல் எப்படி அன்பு வைத்திருந்தாரோ முடிவு பரியந்தம் அப்படியே நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பன் அவர். அவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் அப்பா, நான் உம்மை நம்புகிறேன். உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை அன்பை நம்பும் நான் உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர் என்று ஆண்டவரை நாம் பாடி துதிக்கலாமா? எழுமி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோர்டு, தேங்க்யூப்பா. நல்ல ஜோமனிக்கிட்டே அப்படியே துதிச்சுக்கிட்டே எழுமி நின்றுங்க. ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கீங்க. நல்ல ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருங்க. உங்கள் சவுண்டு எழும்பட்டும். சும்மா இருக்கக்கூடாது. ஆலயத்தில் அவருடைய வாசஸ்தலத்தில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கணும்னு சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புட்டம்ப குடும்பம் ஆக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஓ அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். வீட்டு மாத்துங்க. ஓ உம் அன்பை டிடி, உம் அன்பை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நல்லா கைகளை தட்டி எஸ் லார்ட், பாக்கியவான், உம் அன்பையே நம்பி. உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஓ அன்பை நம்பும் நான் பாக்கியவான். நீர்
நீர்தானே நீர்தானே என் துணையானே என் கேடகமும் மானி நீர்தானே என் துணையானி. எஸ் லோர்ட் என்னை நினைத்தவரே என்னை ஆசீர்வதிப்பவரே என்னை எஸ் லோர்ட் என்னை ஆசீர்வதித்தவரே. ஓஹோ உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். எஸ் லோர்ட் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே. எஸ் ஜீசஸ் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்பும் நான் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே. Thank you Jesus உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். மீண்டும் சொல்லுமா, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு ஷகபரா தியந்தலரபா ஷெதெரெபரா. ஓ உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன். எஸ் லோர்ட் முடிவு பரியந்தம். ஓஹோ உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். ஜீசஸ் 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 உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். ஓ சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் ரபா ஷதல ரதியந்த ரபா. ஓஹோ மீண்டும் சொல்லுமா, சீயோன் பர்வதம் இருப்பது போல் உமக்குள் அசையாமல். ஓஹோ சீயோ உறுதியான விசுவாசம் இருக்கட்டும் அப்பா. ஓ மீண்டும் சொல்லுமா, சீயோன் பர்வதம் உறுதியான பரிசுத்தம் உறுதியான நம்பிக்கை. ஓ சீயோன் பர்வதம் ஓ ரபா ஷந்தலரபோ. எஸ் லோ ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்னேல் நிலைப்பதில்லை. நீ அசையாமல் இருக்கும் போது எந்த சத்ருவுக்கும் உங்களை பாதிக்க முடியாது. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைப்பதில்லை. ஓ துன்பம் துயரம் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல். ஓ உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் முறிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் ஷகதலரபா. ஓஹோ
உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஓ ஜீசஸ், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. எத்தனை பேர் ஆண்டவரை நான் நம்ப போறேன், அவரே என் வாழ்க்கை முழுவதையும் பார்த்து கொள்ளுகிற தலைவராக, தகப்பனாக, மெய்ப்பராக நான் அவரையே நம்பி வாழப் போகிறேன். என்னை அல்ல, என்னுடைய பலத்தை அல்ல, என்னுடைய பேக்ரவுண்டை அல்ல, நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு தேவை, என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உருவாக்கும் ஆண்டவரே. ஜீசஸ், எங்களை உருவாக்குங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களை பண்படுத்தும், எங்களை உருவாக்கும். நாங்கள் உங்களை நம்புறோப்பா, உங்களை நம்புகிறோம். குயவன் கைகளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். களிமண்ணை போல நீர் வணையும், உம் சித்தம் போல எங்களை வணையும். குயவனே உம் கையில் களிமண்ணான், குயவனே உம் கையில் களிமண்ணான், உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான், உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. கைகளை உயர்த்தி, என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, 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 உருவாக்குமே. அப்படியே ஆண்டோட ஒப்பு கொடுங்க. உருவாக்குமே, என்ன உருவாக்குமே. ஜீசஸ், என்ன உருவாக்குமே. ஒரு நோட்டு கூட்டிக்கிறீங்களாமா? ஷாக்கா மீண்டும் சொல்லுங்களா, என்ன தருகிறேனப்பா. வேற எதற்காவது நீங்க உங்களை கொடுத்துருந்தீங்கன்னா, உங்க கண்களை உங்க மொபைல் போனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த உலகத்திற்கு கொடுத்துருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வேதத்தை பார்க்க நான் என் கண்களை தருகிறேன், வேதத்தின் படி நடக்க என்னுடைய ஆவி ஆத்துமா சர்வத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி, என்னை தருகிறேன் என்று சொல்ல. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே ஜீசஸ், உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை எனக்காக வாழாமல்
உம் சேவைக்காய் என்னை தருகிறே. வணைந்திடும் உம் சித்தம் போ உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் போ உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கணும், உங்க சித்தத்தை இந்த பூமியில செய்யணும்? ஓ வீடு சொல்லுமா, உம் சித்தம் செய்திடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம். சொல்லுங்க பசங்களாம், சொல்லுங்க. உங்க சத்தம் எழும்பட்டும், பேசுங்க ஆண்டவர்கிட்ட, பாடி சொல்லுங்க. ஆண்டவரே உங்க சத்தம் கேட்கணும். ஓம் சித்தம் செய்திடவே கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம். உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க ஆவியானவரே. ஓ எங்களை தருகிறோம் தருகிறேன். கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே ஜீசஸ். உருவாக்குமே பரிசுத்த ஆவியானவரே. உருவாக்குமே உருவாக்குமே. எனக்காக வாழாமல் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. எனக்காக வாழாமல் உமக்காக ஜீசஸ். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. ஹalleluya 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 ஹalleluya. ஆராதிங்க. யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம், இயேசு இங்கே இருக்கிறார். உங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுகிறவர். உங்களை ஒப்பு கொடுங்கள், ஆராதனையில் அவரோடு இடைப்படுங்கள். Shakatuda Baudian Talaraba. Hallelujah. 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 ஹalleluya. கைகளை உயர்த்தி சத்தத்தோடு ஹalleluya. 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 மீண்டும் ஒரு விசை சொல்லுமா? ஹalleluya.
ஜீசஸ் உமக்கே எல்லா துதி கன மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர் உமக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழ் இயேசுவே உமக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழ் இயேசுவே. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே எங்களை மீட்கும்படி உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தவர், பரிசுத்த ஆவியை எங்களுக்குள் கொடுத்தவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர், ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவருடைய பலவீனங்களில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் அப்பா. இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படட்டும். உண்மையில் அன்பும் வைராக்கியமும் உண்டாகட்டும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும். ஆண்டவரே, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின் படி செய்கிறவர்கள் பிழைத்திருப்பார்கள், மகிழ்ந்திருப்பார்கள், சுகித்திருப்பார்கள், நித்திய வாழ்வை பெறுவார்கள் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ நல்லவர், நீ பெரியவர், நீர் உன்னதர் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைய பேர் சீக்கிரமா வந்திருக்கீங்க, நிறைய பேர் லேட்டா வந்திருக்கீங்க. எவ்வளோ சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க வரணும் ஆண்டுடைய சமூகத்திற்கு. எவ்வளோ குயிக்காக போன வாரம் ஜோயல் பேசினாங்கல்ல, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. அதனால் நம்ம ஆண்டவருக்கு, ஆண்டுடைய பிரசனத்திற்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வரும்போது திடீர்னு ஒரு பைக்கில் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்திற்காக நீங்கள் லேட்டாக வரலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திற்கு பிளான் பண்ணி வரணும், ஜெபம் பண்ணி வரணும். சொல்லுங்கள், பிளான் பண்ணி. இனி அடுத்த வாரத்தில் இருந்து பிளான் பண்ணணும். இத்தனை மணிக்கு சர்ச்சில் போய் உட்காரணும், இத்தனை மணிக்கு ஆண்டவரை ஆராதிக்க போகிறாங்க, ஆரம்ப ஜெபத்திலிருந்தே தேவ சமூகத்திற்கு நான் இருக்கணும், முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வரணும். திட்டம் போட்டு வரணும். காலையிலேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், இந்த டைமில் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க. அதே போல் இந்த பிளான் பண்ணி திட்டம் போட்டு மற்ற காரியத்தை அதற்கு முன்பாகவே முடித்துட்டு நீங்கள் இங்கே வரணும். சரியா? ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் கனப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு வேளை வீட்டில் நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது வேற. ஆண்டவர் உங்களை ஜெபத்தில் நடத்துகிறாரு, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பைபிள் படிச்சுட்டே இருக்கீங்க, உங்களால் வர முடியல, லேட் ஆகுது
வேற. ஆனால் மற்ற உலக காரியத்தை செஞ்சு லேட் பண்ணிடக்கூடாது. உலக காரியத்தை செஞ்சு ஆண்டவரை லேட் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய துதியையும் ஸ்தோத்திரத்தையும் அவர் அங்கீகரிக்கிறதற்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார்? அவன் தன் மந்தையில் கொழுமையானதை, முதன்மையானதை, முதல் குட்டி போட்டதை, அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆபேல் ஆடுகள் மேய்க்கிறவனா இருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனா இருந்தான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். முதல்ல மந்தையில் தலையீற்றுகள், முதல்ல பிறந்த குட்டி, அது ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த இதை ஆண்டவருக்குன்னு ஆண்டவருக்குன்னு எடுத்து வைக்கிறாரு. கொழுமையானதை எடுத்து வைக்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். முதல்ல ஆபேல் செய்ததெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். ஆபேல் எப்படி தன் மந்தையில் கர்த்தருக்குன்னு பிரித்து வைக்கிறான். ஆபேலுடைய கிரியை எப்படி இருந்துச்சு? குட்டாக இருந்துச்சு. அவன் ஃபஸ்ட்டு காணிக்கையை எடுத்தோன்னே கொண்டு வரல, அதை சூஸ் பண்ணி, அதை செலக்ட் பண்ணி, இது கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முதன்மையானதை, அதுலேயும் முதன்மையானதெல்லாம் பிரித்து வச்சுட்டு அதுலேயும் கொழுமையானது எது, அதை எடுக்கிறான் கர்த்தருக்கு. இப்படி பிளான் பண்ணி கொண்டு வராரு. அதை ஆண்டவர் பார்க்குறாரு அந்த கிரியையை. காயின் எப்படி பிளான் பண்ணுறாரு? காயின் அவனுக்கு அதில் போட்டிருக்கு பாருங்களேன். சில நாள் 3வது வசனம், ஆதியாகமம் 4:3, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நிலத்தின் கனிகள்லையும் முதன்மையானது இருக்கு. காய்க்கிறது எங்கள் வீட்டுக்கு சிலர் கொண்டு வருவாங்க. இது எங்கள் வீட்டில் காய்ச்ச பப்பாளி பழம், இது எங்கள் வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய், இது ஆலயத்திற்கு நாங்கள் கர்த்தருக்கு கொண்டு வருகிறோம், காணிக்கையாக கொடுக்குறோன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. காணிக்கை எவ்வளோ, அது காய்க்கும் போதே அவங்க யோசிப்பாங்க, இது கர்த்தருக்கு. நான் அப்படிலாம் ஒரு வீட்டில் போயிருக்கும்போது சொன்னாங்க, இப்போ தான் எங்கள் வாழை ஃபஸ்ட்டு இது போட்டிருக்கு, அந்த தார் போட்டிருக்குது, பூ பூத்துருக்கு, இது கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ நாளுக்கு அப்புறம் தான் அது பெருசாகி, அது வாழை தாராகி, அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க, சர்ச்சைக்கு கொண்டு வருவாங்க, இது கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து ஜோம் பண்ணி, அதை பாஸ்டர்கிட்ட கொடுத்து, அதை ஜோம் பண்ணி அதுக்கு ஆசீர்வதிச்சு அந்த மரத்துக்காக ஜோம் பண்ணலாம், அல்லது அவங்க அந்த குடும்பத்திற்காக ஜோம் பண்ணுவாங்க. அவங்க கர்த்தரை கனம் பண்ணுறாங்க பல நாட்களாக. இது கர்த்தருக்கு, அந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் கர்த்தருக்கு அப்படின்னு சிலர் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். இது கர்த்தருக்கு கொடுப்போம், இது முதல் கனி அப்படின்னு சொல்லி. அதனால அப்படி ஆண்டவருக்கு அந்த கிரியை, முன்னாடியே நடக்கிற கிரியையை ஆண்டவர் பார்க்குறார். 2வது தான் காணிக்கை. அப்புறம் கடைசி தான் நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வருவோம். அதெல்லாம் சரியாக வந்த பிறகு, கொழுமையாக வந்த பிறகு. ஆபேல் எப்படி கொண்டு வராரு? ஆடு நல்லா கொழுன்னு இருக்கிற முதன்மையானதெல்லாம் குட்டி போட்டவன பிரித்து வைக்கிறாரு. குட்டியே கொண்டு வரல, அந்த குட்டியை கொழுன்னு வளர்த்து கொழுமையானதா, அதுலேயும் முதன்மையானதா எடுத்து வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் காயின் தன் நிலத்தின் கனிகளை சும்மா போகிறாரு, பறிக்கிறாரு. அது முதல் கனியா? ஒரு மாமரம் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், முதல் கனியா? அல்லது ஒரு கனியெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு கர்த்தருக்கு ஒரு மாம்பழ சீசன் அடிக்கடி காய்ச்சிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து மரங்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். முதல் கனியெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அடுத்த கனிகள்லாம் வரும், அதை கர்த்தருக்கு இந்த மாதிரி காயின் வந்து கர்த்தரை கொடுத்ததுனால கர்த்தர் அதை பார்த்துட்டு அதை ஏற்றுக்கல, அந்த கிரியையை பார்த்துட்டு அங்கீகரிக்கல. அதனால ஆண்டவர் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கலன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தேவ சமூகத்திற்கு நீங்கள் வரும்போது பிளான் பண்ணி ஜெபம் பண்ணி வரணும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாளில் என்னோடு பேசுங்க. ஏதோ கூப்பிடுறோம், சர்ச்சில் நடக்கு, வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, சும்மா ரிலாக்ஸ்டாக அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். இந்த சிலர்லாம் அப்படி ரிலாக்ஸ்டாக பீச்சுக்கு போகிற மாதிரி, அங்கே சுற்றி பார்க்க போகிற மாதிரி, சர்ச்சையும் அப்படி மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது. சர்ச்சில் தேவன் இருக்கிறார். ஆலயத்தில் 2 பேர் 3 பேர் கூடும்போதே அவர் வந்து உலாவி கொண்டிருக்கிறார்.
அவர் என்னோடு பேச வேண்டும், என்னோடு இடைப்பட வேண்டும். இன்னைக்கு என்ன வார்த்தையை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார், இன்னைக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க போகிறேன், இந்த சரீரம் இன்னும் சரியில்லாமல் இருக்குதே, இந்த கண் இன்னும் மொபைல்லே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்குதே, இன்னும் இந்த சிந்தை சரியில்லாமல் இருக்குதே, இந்த சிந்தை எங்கெங்கேயோ யோசிச்சுட்டு இருக்குதே, எதையோ உலக பிரகாரமான யோசனை, பாவத்துக்குரிய யோசனை, சிற்றின்பங்களுக்குரிய யோசனை, இந்த உலக பொருட்களுக்குన్న யோசனைக்கு நேராகவே போயிட்டுருக்கு. இதெல்லாம் தவறு இல்லை. கர்த்தர் அதை பிற்காலத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய தேடும்போது மீது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப அதிலேயே ரொம்ப நேரம் போயிட்டீங்கன்னா, ஆண்டவர் மறந்துட்டீங்கன்னா, அப்போ ஆண்டவர் அதில் வருத்தப்படுவார். அப்போ இதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, என் கண்ணை ஒப்பு கொடுக்குறேன், என் காலை ஒப்பு கொடுக்குறேன், என் கையை ஒப்பு கொடுக்குறேன், என் சிந்தையை ஒப்பு கொடுக்குறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் உணர்வுகளெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், என்னையே அது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவர்கிட்ட நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்தத்தால் அதை நிரப்புவார், வல்லமையினால் நிரப்புவார், மகிமையாய் நிரப்புவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நல்லதை பார்க்க ஆரம்பிப்பீங்க, வேதத்தை திறந்து தியானிக்க ஆரம்பிப்பீங்க, வாசிக்க ஆரம்பிப்பீங்க, ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் உண்டாகும், சொப்பனம் பார்ப்பீங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. இந்த காரியங்கள் நமக்குள்ள ஆண்டவர் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை நான் ஒரு கார் வாங்கிறதுக்கு நான் பிரயாசப்பட்டேன். பலினோ அப்படிங்கிற ஒரு மாருதி கார் வாங்கிறதுக்கு பிரயாசப்பட்டேன். என்னுடைய பழைய காரை கொடுத்துட்டு அந்த காரை புக் பண்ணிவிட்டு நாளைக்கு டெலிவரி அந்த காரை கொடுக்க போகிறாங்க எனக்கு. ரெட் கலர் காரு பலினோ. நாளைக்கு வாங்க போகிறேன். இன்றைக்கி போய் சாயங்காலம் 5 மணிக்கு அந்த காரை பார்த்துட்டு எனக்கு இந்த பொருள்லாம் இந்த காரில் ஃபிட் பண்ணி தரணும், இதெல்லாம் மாட்டி தரணும் அப்படின்னு அந்த கம்பெனியில் போய் பேசிட்டு இதெல்லாம் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் சாயங்காலம் கார் கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் பேசிட்டு வந்திருக்கிறேன், நாளைக்கு சாயங்காலம் எனக்கு கார் கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் என் மனைவி ஒரு சொப்பனம் கண்டு என்கிட்ட சொல்கிறாப்புல, எப்பா நமக்கு வீட்டில் ஒயிட் கலர் கார் நிற்கி, நல்ல நீளமான கார் நிற்கி. அந்த கார் எப்படின்னா பின்னாடி அந்த பூட் பேஸ் கிடையாது, எதுவும் வைக்க முடியாது, பொருட்கள்லாம் இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்போ அது ஒரு முட்டை வடிவமான கார். என் மனைவி கனவுல பார்த்தது நீளமான கார். இப்போ நான் வச்சுருக்கேன்ல அந்த ஸ்கோடா ரேபிட், அந்த கார். அவள் அவருக்கு பேர்லாம் தெரியாது, ஆனால் அவள் சொப்பனம் கண்டு காலையில் சொல்கிறாப்புல என் ஒய்ஃபு, நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வெள்ளை கலர் கார் நிற்கிது, அது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாப்புல. இப்போ நான் சொல்கிறேன், நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ரெட்டு, இன்றைக்கி சாயங்காலம் வாங்க போகிறோம். பேங்க் லோன் கொஞ்சம் ரூபா நம்ம கட்டணும், என்னுடைய பழைய கார் விற்ற ரூபா இருந்துச்சு, கொஞ்சம் ரூபா லோன் போட்டோம். அப்போது அது எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. பேங்க்காரன் அங்கே அனுப்பிட்டான் ரூபாயை. கார் நாளைக்கு போய் டெலிவரி எடுக்க போகிறோம், இன்னைக்கு கலரை மாற்ற முடியாது, காரையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஏன்னா அந்த செட்டான் இப்போ நான் வாங்கின கார், அந்த கார் நான் புக் பண்ண கார் ஒரு 7-7.5 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செட்டான் டைப் கார்னாலே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் குறைஞ்சது. அப்படி இருக்கும்போது இவ அப்படி சொப்பனம் கண்டு சொல்லிட்டா. ஒரு 11 மணிக்கு இவ காலையில் சொல்கிறாப்புல, எனக்கு 11 மணிக்கு ஒரு ஃபோன். எங்கேருந்து வருது? வேலூரில் எங்கள் மச்சான் ஸ்கோடா கம்பெனியில் அவர் மேனேஜராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறாங்க, இந்தியாவிலே சில 2-3 பிரான்ச்சுக்கு தான் அதே தெரியுது, கொஞ்சம் ஆஃபர் தான், ஒரு 10 கார் தான் தமிழ்நாட்டுக்கே அலாட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இவ்வளோ சீப்பாகவும் நாங்கள் கார் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இப்படி ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. அந்த காரில் நிறையா ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணி கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் எடிஷனாக. அந்த காருடைய ரேட் ரொம்ப சீப்பாக சொன்னார், 8,50,000 ரூபாய், 8.5 லட்சம் ரூபாய் சொன்னார். ஸ்கோடா கம்பெனியில் 11-12 லட்சம் ரூபாய்க்கு தான் பேசிக் மாடலே ஆரம்பிக்கும். நமக்குன்னு கர்த்தர் அங்கே ஒரு ஆஃபரை போட வச்சு, அது அங்கே 11 மணிக்கு காலையில் சொப்பனம் கண்டு சொல்கிறா, 11 மணிக்கு ஃபோன் வருது. இப்போ நான் எங்கள் மச்சான்ட்ட சொன்னேன், மச்சான் இப்படி ஒரு காரை இன்னைக்கு ஈவினிங் நான் டெலிவரி எடுக்க போகிறேன், என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, ஆனால் எனக்கு இப்படி ஒரு சொப்பனம் கண்டது மனசில் இருக்குது, அதனால் என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி இந்த லோனை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன், அங்கேருந்து உங்கள் கம்பெனியில் பேசி
அவரே எல்லாத்தையும் பேசினாங்க. எங்கள் மச்சானே அங்கேருந்து பேங்க் மேனேஜர்கிட்ட பேசினாங்க, அந்த கார் கம்பெனியில் பேசினாங்க, இந்த காரோட இந்த கார் நல்ல சேஃப்டி, அதனால் இந்த கிளைண்ட்டு இன்னும் காரை எடுக்கலை, அதனால் நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், எங்கள் கம்பெனியில் அவர் கார் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜர் மாதிரி அவர் பேசி எனக்கு மாற்றி விட்டாங்க. அப்புறம் தான் இந்த ஸ்கோடா கார் எனக்கு கிடச்சிது. ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரோட நெருங்கி இருக்க அவர் உங்களோடு இடைபடுவார், பேசுவார், கற்றுத்தருவார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி இந்த பூமியில் வாழணும். இந்த உலக பிரகாரமாக மட்டும் இல்லை, ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைய போராட்டம். நமக்கு என்னென்ன பதிவிடை சத்துரு வச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு எதிராக என்னென்ன சத்துரு கண்ணி வைத்திருக்கிறான், வலைகள் வைத்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. அதை நிறைய டைம் ஆவியானவர் எப்படி நம்மளுக்கு வெளிப்படுத்துவார்னா, சொப்பனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் சிந்தையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த பூமியில் நிறைய ஆபத்திலிருந்து நீங்கள் காக்கப்படுவீங்க, நிறைய கண்ணியிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பார். அதனால தான் நாங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்கள் சிந்தையை உங்கள் கண்ணை ஒப்பு கொடுங்க. அதனால என்ன லாபம்னா, இந்த பூமியில் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கர்த்தர் கொடுக்கறது நீங்கள் விரும்புகிறதோட அருமையானதாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற காரியங்கள் நீங்கள் விரும்புகிறத காட்டிலும் பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு நன்மையானதாகவும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இனிமையானதாகவும் இருக்கும். ஆமென். விசுவாசிக்கீங்களா? அதனால தான் உங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆராதனை வேலையில் ஆராதனை என்னமோ சிலட்டர்லாம் பார்ப்போம், ஆராதிக்கும் போது என்னைய பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஆராதிக்கவே தெரியல உங்களுக்கு, ஸ்பிரிட்ஃபுல்லாக அப்படி சும்மா ஏதோ பாடுறாங்க, அதனால நம்ம பாடுறோம். ஆராதனை என்பது நீங்கள் ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுறது. நிறைய கேர்ள்ஸ் நல்லா பண்ணுறீங்க, வர்ஷிப் பண்ணுறீங்க, நல்லா ஆண்டவரோட கனெக்ட் ஆகுறீங்க. பாய்ஸ் நிறைய சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கனெக்டாக கொஞ்சம் லேட் ஆகுது, அவங்க ஸ்பிரிட்ஃபுல்லாக வரமாட்டிக்கிறாங்க. அவங்களும் வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் அவங்களையும் தொடுவார், அவங்களையும் ஆவிக்குள்ளாக மாற்றுவார். அதனால் அவங்க இந்த ஸ்பிரிட்ஃபுல்லாக அந்நிய பாஷை பேசி நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்ந்து கர்த்தரை துதிக்கணும், ஆண்டவரோடு கனெக்ட் ஆகணும். இங்கே வந்துட்டு அப்படி கண்ணை திறந்து அல்லது அண்ணன் சொல்கிறாங்களே அதனால ஒரு சின்ன கைத்தட்டு இப்படி ஷேரில் வச்சுட்டு இப்படி கை தட்டுறது, அண்ணன் சொல்கிறாங்களே அதனால ஒரு சின்னதாக அப்படி கை தூக்குறது. அந்த அன்புனால உங்களை அறியாமல் நீங்கள் செய்யணும். ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும், ஆண்டவர் மேலே தாகம் இருக்கணும், ஆண்டவர் மேலே வாஞ்சை இருக்கணும். உங்கள் எதிர்காலத்தை அவர் மட்டும்தான் உயர்த்த முடியும். அவரை பிடிச்சிங்கன்னா, உண்மையாக பிடிச்சிங்கன்னா, உண்மையாக நேசிச்சிங்கன்னா, கர்த்தர் தான் உங்கள் எதிர்காலத்தில் உங்களை பாதுகாக்க முடியும், உங்களை உயர்த்த முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? கர்த்தருக்கு எதிர்காலத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. ஏசப்பாவுக்கு எதிர்காலத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க. அப்போ நீங்கள் ஆண்டவரை நல்லா நேசிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை உயர்த்தணும், அவரை பாடணும், அவரை தொழுது கொள்ளணும். அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். இவ்வளவு சமீபமாய் கர்த்தரை பெற்ற வேறு ஜாதி எது இந்த பூமியில? உங்களை மாதிரி ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை, சர்வ வல்லமை உள்ளவரை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் தெய்வத்தை, நம்ம தெய்வத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பூமி உருவாக்கப்பட்டதுலேருந்து இந்த பூமி முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும், நித்திய வாழ்க்கை என்ன, மோட்சம், நரகம் என்ன, எல்லாவற்றையும் இந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ என்ன காலத்தில் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார். தாவீது சொல்லுகிறார், ஏசாயா சொல்கிறார், ஆவியினால் நிறைந்து சொல்லுகிறார், தெய்வம் பாலகனாக மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அவர் வந்தார். இப்பொழுது அவர் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த பூமியில் நமக்குள்ள எப்பொழுதுமே நம்மளோடு இருக்கிற ஆவியானவரை நம்மகிட்ட கொடுத்துட்டு அவர் பிதாவிடம் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மீண்டும் அவர் வரப்போகிறார். வருவார்னு சொன்னார், அவர் வந்தார். வரும்போது கிறிஸ்தவங்க தான் அவரை ஏற்றுக்கிடலை, யூத ஜனங்கள் தான் அவரை ஏற்றுக்கிடலை. இப்பவும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, பூமியில நடக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நிழலாட்டமாக இருக்கிறது. எருசலேமை சுற்றி யுத்தங்கள் இருக்கும்போது, எருசலேம் இப்போ தானே 70 வருஷம் தான், 70-75 வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது. எருசலேம் இஸ்ரவேல் தேசம் உருவானது. இஸ்ரவேலை சுற்றி எல்லா படைகளும் வந்து சூழ்ந்து நிற்கும்போது, இப்போல்லாம் அதுக்குடைய
காரியங்கள் துளிர்விட ஆரம்பிச்சிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் கைவிடப்படும் போது, இஸ்ரவேல் தனித்து நிற்கும் போது, இஸ்ரவேல் பயப்படும் போது, இஸ்ரவேலுக்கு முடியலன்னு சொல்லும் போது, இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலுக்காக வந்து யுத்தம் செய்ய போகிறார். அந்த டைமில் அவர் முதலாவதுடைய வருகை இருக்கிறது. இஸ்ரவேலை சுற்றி படம் இருக்கும்போது அவருடைய முதல் வருகை இருக்கிறது. அதனால் அவருடைய வருகைக்கு நாம் இப்போ முக்கியமாக ஆயத்தப்படணும். அவரை நேசிக்கணும், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? பிறரை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தமாக இருந்து பிறரை ஆயத்தப்படுத்தணும். ஆராதனை ரொம்ப முக்கியம். கர்த்தரை தொழுது கொள்வது ரொம்ப முக்கியம். அந்த தொழுது கொள்ளுதலை போன வாரமும் அதிலிருந்து ஒரு சாப்டர் தான் ஜோயல் உங்களோடு பேசினாங்க. அந்த காரியத்தை நான் இன்னும் பேச போகிறேன். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அதனால நாம் அந்த தொழுது கொள்ளுதலை பற்றி நான் வேகமாக சில குறிப்புகளை எடுத்துகிட்டு வந்தேன். அதை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேர் பைபிள் வச்சுருக்கீங்களோ பைபிள் எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 2:21, ரோமர் 10:12-13. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதுனால் நம்மளுக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னு நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போறீங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். வாசிக்கலாமா? எல்லாரும் இந்த டிஸ்பிளேல பார்த்து வாசிக்கீங்களா அல்ல பைபிளை பாருங்க? ஓகே, நான் டிஸ்பிளேல வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். தேவனே சொல்லியிருக்கிறார், கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்புனா ஃபாதர் நம்ம இடத்துக்கு வந்திருக்கும் போது சொன்னாங்க, காப்பாற்றப்படுவார்கள். ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் அதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பு, ரட்சிப்புனா என்னன்னு தெரியலன்னா காப்பாற்றப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவான் என்றால் காப்பாற்றப்படுவீர்கள். இந்த பூமியில் கர்த்தர் உங்களை காப்பாற்ற வேண்டும். பல பொல்லாங்கு இந்த பூமியில் இருக்கிறது. பொல்லாங்கான் இருக்கிறான், பொல்லாத வியாதி இருக்கிறது, பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள், பொல்லாத சூழ்நிலை இருக்கிறது. இதிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்க வேண்டும். அவர் உங்களுக்கு இரட்சகராக இருக்க வேண்டும், உங்களோடு கூட இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த வசனத்திலே இருக்குது, கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ரோமர் 10:12-13 எடுத்து வாசிங்களேன். ரோமர் 10:12-13. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமில்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்வாங்க? இஸ்ரவேலர்கள் தான் தொழுது கொள்வார்கள். இஸ்ரவேலர்களை பார்வோன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். என் ஜனங்களை ஆராதிக்க விடு என்று ஆண்டவர் பார்வோன்ட்ட போய் சொல்றார். மோசையின் மூலமாக, ஆரோன் மூலமாக, ஆரோன் தீர்க்கதரிசியாக கர்த்தர் பயன்படுத்தினார். மோசை ஒரு தீர்க்கதரிசி தான். நிறைய எழுதியிருக்கிறாங்க கர்த்தருடைய காரியங்களை பற்றி. அவங்கள கொண்டு ஆண்டவர் பேசுகிறார் பார்வோன்ட்ட, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. ஒவ்வொரு வாதையும் கொடுத்து சொல்கிறார், என் ஜனங்களை ஆராதிக்க விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு அப்படின்னு ஆண்டவர் மோசையை கொண்டு பார்வோன்ட்ட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். 10 வாதைகளுக்கு அப்புறம் 10வது வாதையில் பயந்து தன்னுடைய குமாரன் இறந்து போன உடனே பார்வோன் எல்லாரையும் விட்டுட்டான். அதனால் கர்த்தர் ஆராதிக்கிறவர்களை விரும்புகிறார். ஆராதிக்கிற கூட்டத்தை பரலோகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இடைவிடாமல் அவர் ஆராதிக்கிற தேவன், அவரை ஆராதனைக்கு பாத்திரராகிய தேவன். அதனால தான் ரோமர் 10:12 சொல்லியிருக்கிறத திருப்பி போடுங்களேன். யூதன் என்றும் யூதன்னா யூதர்கள், கிரேக்கர்னா வேறவங்க, இந்த புறஜாதியாக நம்ம வச்சுக்கிடுவோமே. இந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் மட்டும்தான் ஆண்டவரை ஆராதிப்பார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறவு, இயேசு மனிதனாக இப்போ தான் பிறப்பின் கூடிய நற்செய்தியை நாங்கள் ஒவ்வொரு வீடாக இப்போ போய் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருதயராஜன சபை ஊழியர்கள்லாம் போய் நிறைய பேர் ஆண்டுடைய ஊழியத்தில் பல காரியங்களை இந்த பூமியில் அனுபவிக்கிறத விட்டுட்டு மேலான காரியத்திற்காக வந்துடுவாங்க. பசங்க ஜப்ராஜ் வருவாப்பில், தம்பி அபிஷேக் வந்துடுறாங்க, எப்போமாவது பென்னி வராங்க. அவங்க பென்னி 12th படிக்கிறதுனால இருந்தாலும் எல்லாரும் ஆர்வமாக வர்றது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நேற்றுலாம் போயிருந்தோம். ஒரு 15 புற மதஸ்தவர்கள் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படி வராங்க. 10 பேருக்கு மேலே நேற்று வந்திருப்பாங்க கண்டிப்பாக, நான் பார்த்தேன். அதனால் கர்த்தருடைய பிறப்பு, அவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால தான் இந்த அகில உலகமும் பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறதற்கு எழும்பி இருக்கிறார் ஆண்டவர்.
இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வச்சிருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? இப்போ நீங்கள் பாவி அல்ல, பரிசுத்தவான், நீதிமான்கள். ஆமென். அதனால நம்ம இப்போ கிரேக்கர் இல்லை, யூதர் இல்லை, எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். முதலாவது என்ன சொன்ன? ரட்சிக்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன். ரெண்டாவது, அவரை தொழுது கொள்ளும் போது உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? சுத்த இருதயத்தோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2:22 வசனத்தை போடுங்களேன். நாம் கர்த்தரை எப்படிலாம் தொழுது கொள்ளணும்னு போட்டிருக்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு தொழுது கொள்ளலாமா? ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பாவத்தோடு ஆராதிக்கலாமா? அக்கிரமத்தோடு ஆராதிக்கலாமா? கர்த்தர் யாருடைய ஆராதனை ஏற்றுக்கொள்வார்? 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். என்னோடு சொல்லுங்களேன், சுத்த இருதயத்தோட. வாயை திறந்து பேசுங்களேன். சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமாம், நம்ம ஆலயத்தில் ஆராதிக்கிறோம், பாடுறோம், இருதயம் சுத்தமாக இருக்குதா? இன்னும் இந்த இடத்துல ஒரு வசனம் போட்டிருந்தோம், இப்போ பெயிண்ட் அடித்து இது பண்ணிட்டாங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 96 அந்த வசனங்கள் இருக்கிறது. அதையும் நாம் செய்ய வேண்டும். பரிசுத்தம், சுத்தம், இதெல்லாம் சுத்த இருதயம் வந்தாலே பரிசுத்தம் வந்துடும். மனிதனுடைய இருதயத்தில் மத்தேயு 15:19 வசனத்தை எடுத்து வாசிங்க. மனிதனுடைய இருதயத்தில் என்னென்னலாம் இருக்கும்? சுத்த இருதயம் வேணும் நமக்கு. ஆனால் மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் போட்டிருக்கிறது. 19:20 மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை போடுங்களேன். டிஸ்பிளேல போடலையா? மத்தேயு 15:19-20 டிஸ்பிளேல போடுவாங்க. எடுத்துக்கிட்டீங்களா? எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், நமக்குள்ள இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வரும், கொலை பாதகங்கள் வரும். புதிய ஏற்பாட்டில் தன் சகோதரனை கோபித்து கொண்டாலே அந்த கொலைபாத குற்றம் மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா? சுத்த இருதயம் இருக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆனால் அந்த இருதயத்தில் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தணும். பொல்லாத சிந்தையை அப்புறப்படுத்தணும். கொலை பாதங்கள், யாரு கூடயும் கோபமாக இருக்கிறது, யாரு கூடயும் யாரையும் பார்த்து பொறாமப்படுறது, சண்டை போடுறது, அதெல்லாம் இருதயத்திலிருந்து ஆண்டவரே எடுத்து போடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணணும். இருதயம் அப்படிப்பட்டதெல்லாம் வாஞ்சிக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடும். அப்போ நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். பெரிய தேவன், மகா பரிசுத்தமானவர், மகா வல்லமை பொருந்தியவர். அவருடைய சமூகத்தில் நம்ம அவர் போய் ஆராதிக்க போகிறோம். அவருடைய சமூகத்தை இன்னைக்கு அவருடைய ஆலயத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆவியாக உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு நாள் முகமுகமாய் பார்த்து ஆராதிக்க போகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அதனால சுத்த இருதயத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு, துப்புரவான இருதயத்தோடு, சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, ஒருவேளை எதிராக நீங்கள் விழுந்திருக்கலாம். ஆண்டவரே என்னை மன்னிங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் நான் மன்னிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் எப்போல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரீங்களோ, ஆண்டவரே நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன், இது என்ன நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்கள் எற போடலைன்னா, நீங்கள் டெய்லி ஜோமலைன்னா, பைபிள் படிக்கலைன்னா உங்கள் மாம்சம் மேற்கொண்டுரும் உங்களை. அப்படி மேற்கொண்டு என்னைக்காச்சும் நீங்கள் விழுந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே உண்மை ஆராதிக்க போகிறேன், இருதயத்தை சுத்திகரிங்கப்பா, உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறேன், என்னை பரிசுத்தமாக்கி. அப்படின்னா தான் இங்கே உங்களால் ஆராதிக்க முடியும். நீங்கள் நிறைய குப்பையோட இருதயத்தில், அசுத்தத்தோட, அசுத்த சிந்தையோட, அசுத்த பார்வையோட, உலக காரியத்தோடு நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா, நான் என்ன தான் பாட்டு படித்தாலும் உங்களால் ஆவியில் நிறைய முடியாது, கையை தட்டி ஜெபம் பண்ண முடியாது. ஏனென்றால் உங்கள் இருதயத்தை வேறு ஒன்று நிரப்பி இருக்கிறது. அதெல்லாம் இருந்து நீங்கள் சுத்திகரிக்கப்படணும். அதெல்லாம் வெளியே, ஆண்டவரே எனக்குள்ள தவறான சிந்தை வந்துருச்சு, தவறான இருதயத்திற்குள்ள தவறான நினைவுகள், அக்கிரம நினைவுகள், இதில் இருந்து என்னை விடுதலை ஆக்குங்கப்பா, நான் அதை மன்னிப்பு கேட்குறேன், அதை என்ன இருதயத்தை விட்டு பிடுங்கி எரிந்து போடுங்கப்பா, சிந்தையை விட்டு பிடிந்து எரிந்து போடுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை புதிதாக்குகிறார், உங்கள் இருதயத்தை புதிதாக்குகிறார்.
எப்போல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அப்போல்லாம் கர்த்தர் வந்து இறங்கி உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் தான் வேணும். ஆண்டவர் மேலே விசுவாசிக்கணும். தன்னிடத்தில் வருகிற, அடிக்கடி இந்த வசனத்தை நான் சொல்லுவேன், வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நீங்கள் உண்மையான மனம் திரும்புவதோடு வரணும். உண்மையான ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி அவருடைய பிரசன்னத்திற்குள் களி கூறணும். அவருடைய சமாதானம் எனக்குள்ளே இருக்கணும். அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கணும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இந்த ரட்சிப்பின் சமாதானம் எனக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். நிறைய பேர் அறிக்கை செய்வாங்க, நான் பாவி ஆண்டவரே, எனக்குள்ளே இது இருக்குது, நான் இந்த காரியத்திலலாம் விழுந்து போயிருக்கிறேன், இந்த சிந்தையில் இந்த மாதிரி அக்கிரம சிந்தை இருக்குது அப்படின்னு நினைப்பார்கள். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, ஆனால் விட்டு விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இங்கே மன்னிப்பு கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்டவங்களும் இங்கே வந்து ஆராதிக்க முடியாது, அவரை தொழுது கொள்ள முடியாது. விட்டுறணும். ஒரு தவறான தொடர்பு இருக்குதா, ஒரு கான்டாக்ட் இருக்கா, விட்டுறணும். உடனே அதை டெலீட் பண்ணிடணும். உடனே அந்த தவறான வெப்சைட்டா அதை உடனே டெலீட் பண்ணிடணும். நான் என்னுடைய வாலிப நாட்கள்லாம் ஒரு விலை கூடின ஐஃபோனெல்லாம் உடச்சி போட்டிருந்தேன் ஒரு நாள். ஆண்டவரை விட்டு நேரத்தெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நைட்டு அதை சும்மா நோண்டிட்டு இருந்தேன். எதையாவது பார்ப்போம் யூடியூப்பில். அது இதுதான் இப்போ டெய்லி வீடியோஸ் புதுசாக போடுறாங்களே. அந்த காலத்தில் அது ஆரம்ப ஸ்டேஜ். அப்போது நான் ஆண்டவரே இதெல்லாம் என்னை உங்கள் ஜபத்தை பிரிக்குது, ஜபம் பண்ண முடியல, சிந்தை ஃபுல்லாக வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி தூர போட்ட நாட்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆண்டவருக்காக அப்படி தான் கர்த்தர் நம்மை நிரப்ப முடியும். நம்ம எதையாவது வச்சு சிந்தை இதெல்லாம் நிரப்பக்கூடாது. கர்த்தர் நம்மை நிரப்பணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கையை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் அப்படியே ஒரு சின்ன ஜோமனும். அப்படி அடுத்த குறிப்பு சீக்கிரமாக சொல்லி முடிக்கிற, ஆண்டவரே என் இருதயத்தை துப்புரவுப்படுத்துங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தோடு உண்மை ஆராதிக்கணும், பரிசுத்தத்தோடு உண்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஏன்னா என் இருதயத்திற்குள்ள, என் சிந்தைக்குள்ள இருக்கிற எல்லா பாவ எண்ணங்களையும் நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும். கேளுங்க கேளுங்க, கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார், கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் தன்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கத்தை தருகிறார். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோடு கர்த்தர் உறவு கொள்ளுகிறார். அவர் உங்களோடு பேச வருகிறார், உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார். ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போறதற்கு நன்றி அப்பா, நன்றி. அவரை நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள். எப்படி தொழுது கொள்ளணும்னு யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், அதை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் பிதாவானவரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. 4வது அதிகாரம் 23, 24வது வசனத்தை வாசிக்கலாமா? 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்போ இயேசு கிறிஸ்து இதை சொல்லும்போது அந்த ஆவியோடுங்கிற காலம் கிடையாது, இனிமேல் வரும் என்று சொல்லுகிறார். பிதாவை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் எப்போ வந்துச்சு? அந்த பெந்தேகோஸ்தே நாளில் வந்துச்சு. ஆவியானவர் நிரப்பினார். அப்போ ஆவியில் நிரம்பி தொழுது கொள்ளணும். என்ன சொன்ன? சுத்த இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து சொன்ன அருமையான வார்த்தை, பிதாவை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த காலத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானோட பெந்தைகோஸ்தே அனுபவத்தில் சீசர்களை கொண்டு போனார். 120 பேர் மேலே ஆவியானவர் இறங்கினார், நிரப்பினார். பற்பல பாஷைகளை பேசினாங்க, கத்தி பேசினாங்க. சுற்றி இருக்கிற அன்னைக்கு ஒரு பண்டிகை எருசலேமில், சுற்றி பல நாடுகள்லேருந்து யூதர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க. அங்கே பார்க்குறாங்க, எங்கள் லாங்குவேஜில் கர்த்தர், எத்தனையோ லாங்குவேஜ், 20க்கு மேற்பட்ட லாங்குவேஜ் பல இடத்துல இருந்து நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்கன்னு அதில் போட்டிருக்கிறது. அவங்களாம் பார்க்குறாங்க, ஆவியோடு தொழுது கொள்றதை பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அந்த நாட்கள் தான் இன்னமும் நம்ம இருக்கிறோம். ஆவியானவருடைய காலத்தில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முன்மாரியின் அபிஷேகத்தை கர்த்தர் இந்த பின்மாரியான இந்த காலத்திலையும் கர்த்தர் கடந்த ஒரு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கடந்த 200 ஆண்டுகளாக ஆவியானவர் மீண்டும் அந்த பின்மாரியின் அபிஷேகத்தை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். அது இந்த 100 ஆண்டுகளாக ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லாக வல்லமையாக ஊற்றுகிறார் என்று சில
குறிப்புகளை வைத்து அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்துல இந்த எழுப்புதல் நடந்துச்சு, ஆவியானவர் அவருடைய வல்லமையை ஊற்றினார், ஜனங்கள் மேல் அவருடைய ஆவியை ஊற்றினார், அவர்கள் உயிரடைந்தார்கள். அதற்கப்புறம் அந்த ஸ்டேட்டில் மதுவே இல்லை, பாவமே இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எழுப்புதல் காரியத்தில் இந்தந்த நாட்டில் இந்தந்த பகுதிகளில் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் அநேகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் தான் நம்ம இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆவியோடு பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு தொழுது கொள்ளணும், உண்மையோடு சொல்லுவேன். 4 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், சொல்லுங்களேன். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும், பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும், சொல்லுங்க, ஆவியோடு தொழுது கொள்ளணும். ஆவியோடு தொழுது கொள்ளுதுன்னா அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஆவியோடு என்கிறதுக்கு 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 14வது அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கலாமா? எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷைகளை விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறது தான் உங்கள் ஆவி விண்ணப்பம் பண்ணுறதுன்னு அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆவி விண்ணப்பம் பண்ணணும், ஆவியோடு ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும்னு இயேசு கிறிஸ்து சொன்னாங்கல்ல. அப்போ பவுல் எப்படி எழுதுறாரு? அந்நிய பாஷை பேசுனா என் ஆவி விண்ணப்பம் பண்ணும். அப்போ நீங்கள் அந்நிய பாஷைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்நிய பாஷையை வாஞ்சிக்கணும், அதை நாடணும். மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனம் நினைக்கிறேன். அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறதா. விசுவாசின்னு ஒருத்தன் வந்துட்டான், ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகள், அவர்களுக்கு அடையாளமே அந்நிய பாஷை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை பெறலைன்னா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் வாஞ்சிக்கணும், அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குள்ள அந்நிய பாஷை பேசலை, ஆவியானவர் உங்கள் மேலே படலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கே போக மாட்டீங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளின் அடையாளம் மார்க் 16 அந்த வசனம் போடுங்களேன். அந்த அக்கா போட்டாங்க அழகா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷை பேசுறது விசுவாசிகளின் அடையாளம். சொல்லுங்க, என்னுடைய அடையாளம். சொல்லுங்க, நான் சொல்ல என்னுடைய அடையாளம், நான் விசுவாசி, என்னுடைய அடையாளம் அந்நிய பாஷை பேசுவது. ஆமென். எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசாமல் இருக்கீங்க? ஆவியில் ஆண்டவர் ஆராதிக்க முடியாமல் இருக்கீங்களா? இன்னையிலிருந்து அதற்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை தாங்கப்பா. சென்னையில் ஒரு பெரிய தேவ மனிதர் சாம் சுந்தரம் ஐயா, அவங்க 3 மாதங்கள் அபிஷேகத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா. 3 மாதங்கள் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து எப்போமோ அதே எண்ணமாக தான் இருக்குமா. ரட்சிக்கப்பட்ட உடனே சொல்லப்பட்டு அவங்களுக்கு மெசேஜ், சர்ச்சில் போய் உட்காரும்போது அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்லையே கொடுக்கப்பட்ட மெசேஜ் என்னென்னா, அந்நிய பாஷையை ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும்னு கேட்டாங்களாம். அந்த கிளிப் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், திடீர்னு பார்த்தேன். அது இன்னைக்கு புரோஜனமாக உங்களுக்கு சொல்ல ஆவியானவர் வைக்கிறார். அதை கேட்ட உடனே அன்னையிலேருந்து அப்போ ஜோமன் ஆரம்பித்தாங்களாம். அவங்க வேற சிந்தையே இருக்காதான். 3 மாதம் ஆவியானவர் என்ன நிரப்பணுமே, அப்படின்னா தானே இந்த பூமியில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும், அப்படின்னா தானே பரலோகத்துக்கு போக முடியும். அதுதான் விசுவாசிகளுக்கு அடையாளம்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து 3 மாதம் அதையே குறிக்கோளாக வச்சு ஜோமனை போய் இந்த சாம் சுந்தரம் ஐயாவை கர்த்தர் 3 மாதங்கள் கழித்து அபிஷேகித்தார். அவங்க சர்ச்சைக்கு 30,000-40,000 மக்கள் வந்தாங்க. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. தினகரன் ஐயா 7 வருஷம் அந்நிய பாஷை வரத்துக்காக ஜோமனாராம். ஜோமணி ரொம்ப நாள் ஜோமணி ஆண்டு ஒரு நாள் அபிஷேகித்தாங்களாம். வல்லமையோடு அபிஷேகத்திருக்கார், ஆண்டவரை பார்த்துருக்கிறார் அந்த தேவ மனிதர். லட்சங்கள் தூத்துக்குடிக்கு வரும்போதெல்லாம் 50,000-70,000 மக்கள் அந்த கிரவுண்டில் இருந்தாங்க. சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க மீட்டிங் போயிருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த அளவு தெரியாது, பட் பெரியவங்க சொல்லுவாங்க 50,000 மக்களுக்கு மேலே வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி. பல ஸ்டேட்டில் 5 லட்சம் பேர் வருவாங்க தினகரன் ஐயாவுக்கு. இன்னும் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. சென்னையில் மீட்டிங் போட்டால் 2 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் வந்து கூடுவாங்களா மெரினால. அபிஷேகத்தினால்
ஐயாவை ஆண்டவர் வல்லமையாக தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு ஜனங்களோடு பேசினார். ஜனங்களுக்கு தேவையான வார்த்தையை கொண்டு பேசினார். ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு அப்போஸ்தலராக கர்த்தர் அவங்களை பயன்படுத்தி அகில உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். அதனால் நம்ம எப்படி பாடணும்? அந்நிய பாஷை பவுல் சொல்றார், பாடும்போதே நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பிதாவானவர் சொல்றாரு, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பவுல் சொல்றாரு, ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும். அதுக்குதான் எஸ்ஐகே பிரான்சிஸ் என்ன சொல்லுவாங்க, எப்பொழுதுமே நம்ம பாடுறதுக்கு முன்னாடி நல்ல அந்நிய பாஷை பேசணும். இங்கே வாரீங்கல்ல ஜபத்துக்கு, ஆண்டுடைய சமூகத்துக்கு வாரீங்கல்ல, இங்கே மட்டும் இல்லை, வீட்டில் முழங்கால் போடும்போது, வீட்டில் போய் ஜோமனை போகிறீங்க ஒரு ரூமில் போய் அப்படின்னா உடனே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆவியானவர் உங்களுக்குள்ள பாடலை கொடுப்பாங்க, ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவாங்க, வார்த்தையை கொடுப்பாங்க, இந்த அதிகாரத்தை படின்னு சொல்லுவாங்க, யாருக்காவது ஜோமனுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்பட, ஆண்டவர் உங்களை ஏற்க ஆரம்பிச்சிருவார். அந்நிய பாஷை பேசும்போது கர்த்தர் உங்களோடு இடைப்பட ஆரம்பிச்சிருவார். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஹல்லேலூயா. அதனால நம்ம எப்பவும் அந்நிய பாஷை பேசி நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால தான் இங்கே வரும்போது நான் சொல்லுவேன், அந்நிய பாஷை பேசுங்க. நம்மளாம் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்கிறோம். இந்த காலத்து சபையில் நாங்கள்லாம், நான் பார்க்குறேன், நானே எப்போமாவது ஒரு சில வார்த்தையை தான் அந்நிய பாஷையில் பேசுகிறோம். ஆனால் பவுல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ஆவியில் தான் ஆரம்பிக்கணும்னு போட்டிருக்குது. ஜபமாக இருந்தாலும் பாடலாக இருந்தாலும் ஆவியில் தான் ஆரம்பிக்கணும். பவுல் சொல்கிறாரு, என் கருத்தோடே 5 வார்த்தைகளை, நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 14:19 சொல்லியிருக்கிறது, அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும். ஒரு கருத்தை சொல்லி 5 வார்த்தையை பேசுவார். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், பவுல் எப்படி ஊழியம் செய்திருப்பார் அப்படின்னு சொன்னால், ஜனங்களுக்கு ஒரு ஆவியானவர் கொடுக்குற கருத்தை சொல்கிறாரு, திருப்பி அந்நிய பாஷை பேசி அடுத்த ஒரு கருத்தை சொல்கிறார். ஆவியான்ட்ட வாங்கி 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 ஆவியானுடைய சத்தத்தோடு ஊழியம் செய்தார் என்று ஒரு தேவ மனிதர் சொன்னார். அதனால் நம்ம அந்நிய பாஷையில் நல்லா பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறதுனால என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நீங்கள் பக்தி விருத்தி அடைவீங்க. ஆவியானவர் உங்களுக்காக, இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்களில் உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் அந்நிய பாஷை பேச பேச ஆவியானவர் உங்களுக்காக, நீங்கள் பலவீனமானவர்களாக இருக்கலாம், உங்கள் பலவீனம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்படி இன்னது வேண்டும். ரோமர் 8வது அதிகாரத்தில் வாங்க, உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில டைம் நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய மூளை நமக்கு எப்படி ஜோமன்னே தெரியாத மாதிரி இருக்கும். என்ன சொல்லி தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு ஜோமனை, என்ன ஜோமனவே ஒரு தாட்டும் இல்லையே, ஒரு சிந்தையும் எனக்கு ஜப சிந்தை வரமாட்டேங்குதே, நான் என்ன ஜோமனணும் அப்படி நமக்கு தெரியாது. சில டைம் ஜோமனை நம்ம சிந்தை ஒத்துழைக்காது, சிந்தை இந்த உலக காரியத்தையே சிந்திக்க வைக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். கொஞ்ச நேரத்தில் ஆவியானவர் உங்களை ஏற்கிறத பார்ப்பீங்க. ஆவியானவர் சில பாடல்களை கொடுப்பார், சில டைம் சில அவருடைய பாரத்தை வைப்பார், அவர் நம்மளோடு இடைப்படுவார். அதுக்கப்புறம் உங்கள் ஜப டைம் ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கும், ரொம்ப ஈஸியாக. இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம், நான் அனுபவிக்கிற ஒரு விஷயம். ப்ராக்டிஸ் பண்ணுறது சொல்லாமல் அனுபவிக்கிறதுன்னு சொல்கிறத நான் பெருமையாக எடுக்கிறேன். அந்நிய பாஷை பேசும்போது கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். சில டைம் சில வார்த்தைகள், சில இடத்துக்கு போகும்போது ஆண்டவரே என்ன பேசணும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி 2 அந்நிய பாஷை பேசுவேன், ஒரு 5 நிமிஷம் பேசுவேன், டக்குன்னு ஒரு பாடல் ஆண்டவர் கொடுப்பார், ரேமாவாக இதை போய் பாட அப்படின்றவார். சில வசனத்தை கொடுப்பார். கர்த்தர் அப்படிதான் தமது ஜனத்தோட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதனால் நல்ல அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் பக்தி விருத்தி அடைவீங்க. இளைப்பாறுதல், இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல் என்று இதெல்லாம் ஒரு வசனமாக சொல்ல நேரம் இல்லை, ஏன்னா 8:30 ஆக போகுது, நான் இப்போ முடிக்க போகிறேன். இளைப்பாறுதல் அது உங்களுக்கு ஆறுதல். அப்புறம் விசுவாசிகளின் அடையாளம், உங்களுடைய அடையாளம். அப்புறம் ஆவியானவர் உங்களுக்காக உங்கள் பலவீனங்களில் அவர் வேண்டுதல் செய்கிறார். இப்படி அந்நிய பாஷையில் நீங்கள் கர்த்தரை
துதிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் பல இடத்துல புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வரத்தை நாம் நாட வேண்டும். அந்நிய பாஷை வரத்தை நாடணும், தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை நாடு. இப்படி மேன்மையானது நாட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பூமியில் ஒன்றுக்கும் உதவாத 30 வருஷம் 20 வருஷம் அல்லது 50 வருஷம் இருக்கிற இந்த வீடு, காரு, இந்த பொருள் மேலே நம்மளுடைய ஆசை வெளியே வந்துடும். அதிலிருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். இம்மைக்குரிய சந்தோஷத்தை விட்டு வெளியே வந்துடுவோம். மேன்மையானதை நாம் நாட வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நாம் நாட வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு இடைபட நாம் நாட வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்க? ஆவியில் கர்த்தர் என்ன நடத்தியிருக்கிறாரு, இங்கே போன்னு சொல்கிறாரு, இங்கே இப்போ போவாதன்னு சொல்கிறாரு, இங்கே இருந்து போவோம், இப்போ எதுக்கு நீ ஹைப்பருக்கு போகணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். தேவையில்லாமல் எதுக்கு ஹைப்பர் போகணும், தேவையில்லாமல் எதுக்கு அந்த பொருளை வாங்கணும், ஆவியார் நம்மளோடு பேசுவார். இப்போ ஏன் நீ அங்கே போகணும், இப்போ நீ ஜெபம் பண்ணலாமே, நீ இப்போ பைபிள் படிக்கலாமே, நீ இப்போ ஏன் தேவையில்லாமல் ஜபராஜ் வீட்டுக்கு இன்னொருத்த சாம் போகணும், ஆவியார் கேட்பார். இப்போ எதுக்கு அங்கே போகணும், இந்த டைமில் நீ பைபிள் படிக்கலாம். இப்படி ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டிருக்காருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இடைப்படுவார். இப்படி தான் இடைப்படுவார். பல தடவை என்கிட்ட அப்படி இடைப்பட்டிருக்கார். நம்ம அதை மீறி நம்ம ஆண்டோடைய சொல்ல ஒரு தடவை 2 தடவை 3 தடவை தட்டி போயிட்டோன்னா அதுக்கப்புறம் அவர் சைலண்ட் ஆயிடுவார். ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டார். திருப்பி ஆண்டவரே என்னோடு இடைப்படுங்க சொல்லும் போது தான் அவர் திருப்பியும் அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அதனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னோடு இடைப்படுங்க, என்னோடு பேசுங்க, உங்கள் சித்தத்தை செய்ய நான் முன் வருகிறேன், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முன் வருகிறேன், நான் உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள முன் வருகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். எழுப்பி நிற்கலாமா? அவர் நம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆண்டவரே உம்மை உண்மையோடு தொழுது கொள்ள, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கையை உயர்த்தி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள் நான் இனி ஜெபம் பண்ணுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், ஆவியானவர் எனக்கு தந்த வரத்தை யூஸ் பண்ணுவேன், ரகசியங்களை அறிந்து கொள்ளுவேன், எனக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் ஒருத்தர் என்னோடு இருக்கிறார் என்று நான் உணர்ந்து அவருக்கு இடம் கொடுப்பேன், அவர் ஜெபம் பண்ண இடம் கொடுப்பேன், எனக்காக அவர் வேண்டுதல் செய்ய நான் இடம் கொடுப்பேன்னு சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஆவியானவர் மீண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் இயக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒவ்வொருவரையும் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆவியானவருக்கு உட்பட்டவராக, ஆவிக்குள்ளாக, யோவான் கர்த்தருடைய நாளில் தன்னை ஆவிக்குள் ஆக்கினான். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை ஆவிக்குள்ளாக மாற்றிக்கொள்ள, பரிசுத்த ஆவியானவருக்குள் நிரம்பி வாழ, சத்தியத்திற்குள் நிரம்பி வாழ, வேதத்தை தியானிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, ஜீசஸ் அல்லேலூயா ஓசனா,
ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா மீண்டும் சொல்லுமா, என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரையே, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களை நீ நித்திய வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்கிறீரப்பா, நித்திய பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்கிறீரப்பா. அவர்களுக்கு நீர் உதவி செய்கிறீர், இந்த பூமியில் அவர்களை காப்பாற்றுகிறீர், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறீர், அவர்களுக்காக நீர் பெரிய நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீர் பார்வோனிடம் அனுப்பி, மோசையை அனுப்பி சொன்னீரே, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு என்று. அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க நீர் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். நித்தியத்திலும் வந்து உம்மோடு உம்மை ஆராதிக்க, உம்மை அன்பு செலுத்த, உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உம்மை கனப்படுத்த நீர் எங்களை ஏற்படுத்தியதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடு ஆராதிக்க, ஆவியோடு ஆராதிக்க, பரிசுத்தத்தோடு ஆராதிக்க, சுத்த இருதயத்தோடு ஆராதிக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளும் நீங்கட்டும். அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசை இவர்களுக்குள் உண்டாவதாக. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி ஆராதித்து கலிகூர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.